அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி. வர 14ஆம் தேதியிலிருந்து தினந்தோறும் காலையில் 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நேரலை வகுப்புகள், கணித வகுப்புகள் உங்களுக்காக நடத்துறேன். போட்டித் தேர்வுகளை ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இதுல கலந்துக்கோங்க. உங்களோட வெற்றி நிச்சயம். யாரெல்லாம் இந்த நேரலை தொடர்பு கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல நேரலையில் எனக்கு பங்கு பெற விருப்பம்னு உங்க விருப்பத்தை தெரிவிச்சீங்கன்னா உங்க எல்லாருக்கும் லிங்க் தனியா நான் அனுப்பி வைக்கிறேன். சரியா? இப்போ இந்த கணக்குக்கு போலாம் வாங்க. எக்ஸ் இருந்தாலே குழப்பம், அதுவும் எக்ஸ் பவர்ல இருந்துச்சுன்னா ரொம்ப குழப்பம். ஆனா அப்படி இல்லைங்க. இந்த கணக்கை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கவனமா கேளுங்க. இப்போ இந்த 2 பவர் எக்ஸ்ங்கிறது 6 பவர் எக்ஸ் 2 பவர் எக்ஸ் ரெண்டுக்கும் காமன் இல்லையா? இப்போ எப்படி எழுதலாம்? 6 பவர் எக்ஸ் பை 2 பவர் எக்ஸ் மைனஸ் 2 பவர் எக்ஸ் பை 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 8 இல்லையா? இப்போ மேலே கீழே 2 பவர் எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க. இதை 6 பை 2 ஹோல் பவர் எக்ஸ்னு காமனாக எடுத்துக்கலாமா? மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 8 இல்லையா? இப்போ 1 2 is 2, 3 2s are 6. அப்போ என்ன இருக்கு பாருங்க. 3 பவர் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 8 இல்லையா? இப்போ இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போங்க. 3 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆயிடும் இல்லையா? அப்போ 9. அப்போ 3 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 3 ஸ்கொயர் எழுதலாமா? இப்போ பாருங்க, ரெண்டு அடிமானமும் சேமா இருக்கு, ஈக்குவல் இருக்கு. அப்ப x ஓட வேல்யூ என்ன? x is equal to 2 இல்லையா? சோ இதுதான் சரியான விடை. இந்த மாதிரியான எளிய கணக்குகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம எப்பெல்லாம் காணொளி பதிவிடுறோமோ அந்த பதிவுகள் உங்களை வந்தடையணும்னா நீங்க பெல் ஐகானை கண்டிப்பா பிரஸ் பண்ணணும். யாருக்கெல்லாம் நேரலையில பங்கு பெறணும்னு ஆசை இருக்குதோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நேரலையில பங்கு பெறக்கு விருப்பம் தெரிவிங்க. உங்களுக்கான லிங்க் உங்களை தேடி வரும். நன்றி.